نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا أردنا أن نهلك قرية أمرنا متر فيها ففسقوا فيها فحق عليها القول فدمرناها تدميرا صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. ஸலவாத்தும் சலாமும் சந்திமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாக. சந்திக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் இன்று ஓதப்பட்ட சூரத்து பனு இஸ்ராயில் என்ற அத்தியாயத்தினுடைய 16வது வசனம் முதல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். وَإِذَا أَرَدْنَا أَن نُهْلِكَ قَرْيَةً أَمَرْنَا مُتْرَ فِيهَا فَفَسَقُوا فِيهَا فَحَقَّ عَلَيْهَا الْقَوْلُ فَدَمَّرْنَاهَا تَدْمِيرًا. நாம் ஒரு ஊரை அழிக்க நாடினால் அதிலே வசதி படைத்தவர்களுக்கு நாம் பலவிதமான கட்டுப்பாடுகளை, சட்டதிட்டங்களை கட்டளையிடுவோம். அவர்கள் அதற்கு மாறு செய்வார்கள். இந்த வசதி வாய்ப்புகள் அதை விட்டுக் கொடுக்க மனசு வருது. எனவே அதற்கு மாறு செய்வார்கள். ஃபஹக்க அலைஹல் கௌலு ஃபதம்மர்னாஹா தத்மீரா. எனவே அந்த ஊரின் மீது வரம்பு மீறி நடந்ததின் காரணத்தினால் நம்முடைய வேதனை என்ற சொல் அவருக்கு உண்மையாக தகுதியாக ஆகிவிடும். எனவே நாம் அந்த ஊரை அடியோடு அழித்து விடுவோம். அதன் பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வக்கம் அஹ்லக்னா மினல் குரூனி மின் பாதி நூஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துக்கு பிறகு பல சமுதாய மக்களை நாம் அழித்திருக்கிறோம். வகஃபா பிரப்பிக பிதுனூபி இபாதிஹி ஹபீரம் பஸீரா. இன்னும் தன் அடியார்களின் பாவங்களை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாகவும் கூர்ந்து நோக்குபவனாகவும் இருக்கின்றான். மன் கான யுரீதுல் ஆஜிலத அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மா நஷா லிமன் நுரீது சும்ம ஜஅல்னா லஹு ஜஹன்னம் யஸ்லாஹா மذ்மூமம் மத்ஹூரா. எவர் மறுமையை புறக்கணித்தும் மேலும் விரைவில் அழியும் இந்த உலக வாழ்க்கையை விரும்பியும் வாழ்க்கை நடத்துகிறார்களோ அவர்களில் நாம் நாடியவர்களுக்கு நாம் நாடுவதை இந்த உலகத்திலேயே கொடுத்து விடுகிறோம். சும்ம ஜஅல்னா லஹு ஜஹன்னம். பின்னர் இத்தகையவர்களுக்காக நாம் ஜஹன்னம் என்ற நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறோம். யஸ்லாஹா மதுமூமம் மதுஹூரா. அவர்கள் அதில் பழிக்கப்பட்டவர்களாக, சபிக்கப்பட்டவர்களாக கூடிய சீக்கிரம் நுழைவார்கள். வமன் அராதல் ஆஹிரத வஸஅலஹா ஸஅயா. எவர் மறுமையை நாடி அதற்கான முயற்சியை மேற்கொள்கிறாரோ, அதற்காக முயற்சி செய்து நல்ல அமல்களை செய்கிறாரோ, வஹுவ முஃமின். ஆனால் நல்ல அமல் செய்தால் போதாது, அதிலே நிபந்தனை என்ன? அவர் முஃமினாக இருக்க வேண்டும், உண்மை விசுவாசியாக இருக்க வேண்டும். அந்த ஈமானுக்குரிய என்னென்ன தன்மைகள் இருக்கின்றனவோ
எல்லா தன்மைகளுக்கும் உரிய ஒரு முஃமினாக இருந்து மறுமையை நாடி அதற்காக வேண்டிய நல்ல அமல்களை செய்தால் ஃபவுலாயிக கான சாயிஹும் மஷ்கூரா, அவர்களுடைய அந்த செயல்பாடு, அந்த முயற்சி, அந்த வணக்க வழிபாடுகள் அவருக்கு நற்கூலியை பெற்றுத்தருவதற்கு தகுதி வாய்ந்ததாக ஆகிவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த வசனங்களில் முந்திய வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கூட்டத்தாரை அழிக்க நாடினால் அதிலே இருக்கக்கூடிய வசதி படைத்தவர்களுக்கு பலவிதமான கடமைகளையும் கட்டுப்பாடுகளையும் விதிப்பான். அவர்கள் மாறு செய்வார்கள், பாவம் செய்வார்கள். பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹுடைய வேதனை உண்டு என்ற அவனுடைய நியதி அவர்களின் மீது நிரூபணமாகிவிடும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அடியோடு அழித்து விடுவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தன்னுடைய காரியங்களில் எதிலும் அநியாயம் செய்யாதவன். இன்னல்லாஹ லா யظ்லிமு மிஸ்கால தர்ரா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அணுவளவு கூட என்ன செய்ய மாட்டான், அநியாயம் செய்ய மாட்டான். ஒவ்வொன்றுக்கும் காரணம் இல்லாமல் காரியங்கள் நிகழாது. அல்லாஹ்வுடைய நியதியில் காரணங்கள் இல்லாமல் காரியங்கள் நிகழாது. நாளை மறுமையிலே ஒரு மனிதனுக்கு பயங்கரமான ஒரு தண்டனை கிடைக்கிறது என்று சொன்னால், உலகத்திலே அந்த மனிதன் செய்த ஏதாவது ஒரு பாவம் என்ற அந்த ஒரு காரணம் இருந்திருக்கும். அதன் காரணத்தினால்தான் அந்த காரியம் நடந்திருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நம்ம சொல்றோம் பத்தியெல்லாம் சில நேரங்களில் அல்லாஹ் ஏன்னா என்னை இப்படி சோதிக்கிறானோ தெரியல, இந்த மாதிரி சொல்லக்கூடாது. காரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தீங்கை, ஒரு கெடுதியை, ஒரு சோதனையை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னால், ஒன்று அவன் செய்த தீமைக்கு பகரமாக கொடுக்கப்பட்டிருக்கும், அல்லது நம்மை போன்ற மூமின்களுக்கு இவன் பொருந்திக் கொள்கிறானா இல்லையா என்ற சோதனைக்காக தரப்பட்டு அந்த தீங்கை எந்த விதமான புலம்பலும் இல்லாமல், நிதானம் இல்லாத வார்த்தைகளை கூறாமல், சகிப்புத்தன்மையோடும் நிலைகுலையாமையோடும் பொறுமையோடும் அதை சகித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய அந்த ஏற்பாட்டை பொருந்திக் கொள்வோமேயானால் அதற்கு கிடைக்கக்கூடிய கூலி மகத்தானது. உலகத்தில் நமக்கு தரப்பட்ட எந்த நல்ல செயலாக இருந்தாலும் அதற்குரிய கூலிகள் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த நன்மைக்கு இந்த கூலி நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் சோதனைகளுக்கு பொறுமையை மேற்கொண்ட மனிதனுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த நற்கூலிக்கு கட்டுப்பாடு கிடையாது. இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு பொறுமையாளர்களாக இருந்தால் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய கூலியை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல், வரைமுறையும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணக்கின்றி கொடுப்பான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். பொறுமையாளர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கூலி கணக்கில்லாதது, கணக்கில் அடங்காதது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான். இந்த வசனத்திற்கு முன்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ ஏதோ ஒரு பணக்காரங்களுக்கு நல்லதை சொல்லி, நீ ஜக்காத்தை கொடு, இந்த மாதிரி செய்ய, அந்த மாதிரி செய்யின்னு சொல்லி அவங்க செய்யாமல் இருக்கும்போது அவங்கள அழிச்சுமான்னு அல்லாஹ் சொல்றது, அவங்கள அழிக்கணுங்கிற எண்ணத்தில் செய்கிற மாதிரி தெரியுதா இல்லையா? அப்படிதானே தெரியுது நம்மளுக்கு பார்க்கும்போது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி செய்ய சொல்லக்கூடிய நபிமார்களை, எச்சரிக்கையாளர்களை மக்களுக்கு அனுப்பாமல் அந்த மக்களை அழிக்க மாட்டான். திடுதுப்புள்ள வேதனை வந்துடாது. அல்லாஹ்வுடைய நியதியில் திடீரென்ற அந்த ஒரு வேதனை என்பது வருவதற்கு சாத்தியமே கிடையாது. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முந்திய வசனத்திலே சொல்லும்போது கடந்த வாரம் பேசினோம். ஆனால் அதனுடைய கடைசி பகுதியில் அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், வமா குன்னா முஅذிபீன ஹத்தா நபஅஸ ரசூலா. ஒரு கூட்டத்தாருக்கு தூதர்களை அனுப்பாமல் ஒருபோதும் நாம் அவர்களை வேதனை செய்ய மாட்டோம் என்று அல்லாஹ் சொல்றான்.
அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதர்கள் நிச்சயமாக வந்திருப்பார்கள். அவர்களுக்கு நல்லதை சொல்லியிருப்பார்கள். நீ செய்வது தவறு என்று சொல்லக்கூடியவர்கள் வந்திருப்பார்கள். அப்படி சொல்லக்கூடியவர்கள் வராமல் அந்த கூட்டத்தை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அழித்து விட மாட்டான். இது செஞ்சா நன்மை, இது செஞ்சா தீமை, இதை தெரிய வச்சுதான் அல்லாஹ் அந்த மக்களை என்ன செய்வான்? மாறு செய்யும் போது அழிப்பானே தவிர அப்படி ஒன்று தெரியவே செய்யாத அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இந்த உலகத்தில் இல்லை, கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் இஸ்லாம்டா என்ன, அல்லாஹ்டா என்ன, ரசூல்டா என்ன, அவர்கள் போதிக்கக்கூடிய போதனைகள் என்ன, அவர்கள் தடுக்கக்கூடிய தடைகள் என்ன, எல்லாவற்றையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல்மார்களின் மூலமாக சொல்லி அதை ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான்? தெரிவித்திருக்கிறான். இந்த அறிவு இல்லாமல் அந்த மக்களை முழுமையாக என்ன செய்ய மாட்டான்? அழிக்க மாட்டான் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்வதன் மூலம் பின்னால் வரக்கூடிய அந்த வசனத்துக்கு இந்த வசனத்துக்கு தொடர்பு என்னன்னு சொன்னா, அந்த மக்களை நாம் ஏவுவோம். அந்த மக்களிலே யாரையாவது அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கு ரசூல்மார்களை கொண்டு சட்டங்களை சொல்லுவோம். அவர்களை அதற்கு மாறு செய்வார்கள், அவர்களை ஒரேடியாக அழித்து விடுவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். ரசூல்மார்கள் என்றால் யார்? ரசூல்மார்கள் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை, வேத செய்திகளை மக்களுக்கு எடுத்து சொல்லி நல்ல பண்புகளை வளர்த்து விடுவதற்காக வேண்டி வந்தவர்கள் தான் அல்லாஹ்வுடைய திருத்தூதர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லும்போது வருசுலன் கத் கஸஸ்னாஹும் அலைக மின் கப்ல் வருசுலன் லம் நக்ஸுஸும் அலைக், பல தூதர்களை நாம் அனுப்பியிருக்கிறோம், சில தூதர்களுடைய வரலாறுகளை நாம் கூறியிருக்கிறோம், ஆனால் பல ரசூல்மார்களுடைய வரலாறுகளை நாம் சொல்லவில்லை. குர்ஆனில் சொல்லப்பட்ட ரசூல்மார்களுடைய எண்ணிக்கை என்ன? வெறும் 25 ரசூல்மார்கள், வெறும் 25 நபிமார்கள் மட்டும்தான் வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறார். சின்ன சின்ன வரலாறு, அதாவது பெயர் சொல்லப்பட்ட நபிமார்களுடைய பெயர் சொல்லப்பட்டவர்கள் குர்ஆன்ல எத்தனை பேர்? வெறும் 25 பேர் தான். அந்த 25 பேரை மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி இருக்கான் என்பதற்காக வேண்டி அந்த 25 பேர் மட்டும்தான் ரசூல்மார்களாக வந்தார்கள் என்று சொல்ல முடியுமா? கிடையாது. 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வருகை தந்தார்கள். இதை அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லும்போது இந்த விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய இந்த செய்திகள் அனைத்தும் இருக்கிறது நமக்கு இறை தூதர்களுடைய வருகையை பற்றி தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. முதலிலே ஆரம்பமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். அதன் பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். இவர்கள் எல்லாம் குர்ஆனிலே சொல்லப்பட்ட நபிமார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். அவருடைய பேர்லாம் குர்ஆன்ல சொல்லப்படல. ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே எத்தனையோ நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வருகையினுடைய விஷயத்தை பற்றி பார்க்கும்போது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வலி குல்லி உம்மத்தி ரசூல், இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட எந்த சமுதாயமாக இருந்தாலும் அந்த சமுதாய மக்களுக்கு எல்லோருக்குமே ரசூல்மார்கள் வந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒரு பெரிய அளவுல ஒரு பழங்காலத்து மொழி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பழமையான மொழி என்று சொல்லப்படக்கூடிய தமிழ் மொழி, இதுலேயும் ஏதாவது நபிமார்கள் வந்திருப்பாங்க. அது யாரு எவரு தெரியாது, சொல்ல முடியாது. அவங்க எங்க அடங்கி இருக்கிறாங்க சொல்ல முடியாது. ஆனா அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு இனத்து மக்களுக்கும் ரசூல்மார்களை அனுப்பியிருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். அதுல இருந்து என்ன தெரியுது? எந்த ஒரு மொழியை சார்ந்த புதிதாக வந்த மொழியை இருக்கட்டும், பழைய மொழியாக இருக்கக்கூடிய அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னால இருந்த மக்கள் யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லோருக்குமே அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? ரசூல்மார்களை அனுப்பியிருக்கிறான், நபிமார்களை அனுப்பியிருக்கிறான். நபிமார்களை அனுப்பாமல் எந்த சமுதாயத்தையும் அல்லாஹ் என்ன செய்யவில்லை? வெறுமனை விடவில்லை. எல்லா சமுதாய மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்பியிருக்கிறான். இரண்டாவதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினான். அதே போல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் 950 வருடங்கள் வாழ்ந்தார்கள். 950 வருடங்கள் வாழ்ந்து மக்களுக்கு ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள். இதுல இன்னொரு விஷயம், போன வாரம் நம்ம சொன்ன மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரை
பல வருடங்கள் இருந்தன. ஆனால் இடைப்பட்ட எத்தனையோ நபிமார்கள் வந்தார்கள். ஆனால் எந்த நபியும் மக்களை நோக்கி அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி ஒரு போதனையை செய்யலை. ஏன் தெரியுமா? இணை வைப்புன்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு இணை வைப்புனா என்னன்னே தெரியாது. பாவங்கள் இருந்துச்சு, கொலை செஞ்சாங்க, விபச்சாரம் பண்ணாங்க, பெரும் பெரும் பாவங்கள் நடந்துச்சு. பாவம் பண்ணாதீங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாதீங்க, அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடங்க, ரசூல்மார்களுக்கு வழிபட்டு நடங்கன்னு சொன்னாங்களே தவிர அல்லாஹ்வை ஒருவனை மட்டுமே வணங்குங்கள், அவனுக்கு இணை வைக்காதீர்கள் என்று சொல்லவில்லை. சொல்ல வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை. இணை வைக்கக்கூடிய சமுதாயம் யாருமே வரல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் முதலாக என்ன செய்யப்பட்டார்கள்? அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குங்கள் என்ற ஏகத்துவ பிரச்சாரத்திற்காக அனுப்பப்பட்டார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு முன்னால நடைபெற்ற மரியாதை என்ற அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்ட மூதாதையர்களுக்காக கொடுக்கக்கூடிய மரியாதைன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. சிலைகளை செஞ்சு வச்சு, மூதாதையர்களுடைய சிலைகளை செஞ்சு வச்சு, நம்ம அவங்க உயிரோடு இருக்கும்போது எப்படி அவங்கள்ட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதம் துவாவை வாங்கிட்டு போனாங்களோ, அவங்க இறந்ததுக்கு பின்னாலே அவங்களுடைய மனசுல அந்த மூத்தவர்கள்ட்ட நம்ம மரியாதை செஞ்சு நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனதுக்கு பின்னால் நம்ம வேலைகள்லாம் நல்லா நடந்துச்சு. இப்போ அவங்கெல்லாம் உலகத்தில் இல்லாமல் போயிட்டாங்களே, அதனால நம்ம அவங்கள மாதிரி ஒரு சிலையை செஞ்சு வச்சு என்ன செய்யலாம்? நம்ம அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி ஒரு கற்பனை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி குனிஞ்சி எழுந்து நிமிந்து அந்த மாதிரி வாங்கிட்டு போனவங்க கடைசியில் காலடியில் உருவ ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ஒரு வணக்கமாகவே மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் மதிக்கப்பட தகுந்த ஒரு சிலைகளையோ போட்டோக்களையோ வைப்பது கூடாது. ரொம்ப மரியாதை பண்ணி அவங்களுக்கு பூஜை பண்ணி இந்த ஊதுபத்திலாம் சுற்றி மாலை போட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே இறைவனை போல அதை தொட்டு முத்தம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும், அப்புறம் வணங்கக்கூடிய சூழ்நிலை வரும். இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம மார்க்க உறுதியாக சொல்கிறது. போட்டோக்களை வச்சு மரியாதை பண்றது இருக்குது, இதெல்லாம் கூடாது. இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிரும் சொன்னா, அந்த மரியாதை அதிகமாகும் போது வணக்கத்திற்குரியவர்களாக அந்த போட்டோவில் இருக்கக்கூடியவர்கள் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதன் காரணத்தினால்தான் சிலைகளாக வடிக்கக்கூடாது என்ற விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. அப்ப இந்த பழக்கம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல தான் வந்துச்சு. முதலாக இறைவனுடைய அடியார்களாகிய மனிதர்களை மரியாதை செய்யும் நிமித்தமாக வணக்கத்தில் ஈடுபட்ட முதல் தவறு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல தான் வந்துச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முதலாக என்ன செய்தார்கள்? யா அய்யுஹன்னாஸ் உஅ்புது ரப்பக்கும், அதாவது மனிதர்களே, உங்களுடைய இரட்சகனாகிய அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குங்கள் என்று சொன்ன முதல் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதற்கு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக அனுப்பினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு அவர்களுக்கு பிறகு அவருடைய சந்ததிகளிலே நபிமார்களுடைய தொடர்ச்சி அதிகமாக வந்தார்கள். அதுல இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அதே போல யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அல்-யஸா அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், மேலும் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், மேலும் துல்கிஃப்ல் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 25 நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த 25 நபிமார்கள் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறார்களே தவிர குர்ஆன்ல சொல்லப்படாத லட்சக்கணக்கான நபிமார்கள் என்ன குர்ஆன்ல சொல்லப்படலை. நமக்கு வெளிப்படையா நமக்கு ஹதீஸின் மூலமாகவும் சொல்லப்படவில்லை. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், எந்த சமூக மக்களையும் ரசூல்மார்களை அனுப்பாமல் அவர்களை நாம் அழிக்கவில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பாம ஆது கூட்டத்தார்கள் அல்லாஹ் அழிச்சானா? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு எவ்வளவோ அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தாராகி அந்த ஆது கூட்டத்தார்கள் இருக்கிறார்களே, அவர்களை போன்ற ஒரு பிரமாண்டமான உடல் படைத்தவர்கள், பருமனாக இருந்தவர்கள், உயரத்துக்கு உயரமாகவும் பருமனுக்கு பருமனாகவும் இருந்தவர்கள் வேற யாருமே இந்த பூமியில படைக்கலைன்னு அல்லாஹ் சொல்றான். வல் ஃபஜ்ர்
வலயாலி நாஷு வஷ்ஷஃபி வல்வத்ர் வல்லைலி இதா யஸ்ர் ஹல் ஃபீ ذلك قسم لذي حجر அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத். ஆது கூட்டத்தார்களை அல்லாஹ் என்ன செய்தான் என்பதை நீங்க பார்க்க வேண்டாமா? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இரமதாத்தில் இமாத். அவர்கள் தூண்களை போன்று உயரமாக இருந்தார்கள், தூண்களை போன்று உயரமானவர்களாக இருந்தார்கள். இரமதாத்தில் இமாத் அல்லத்தி லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத். பூமியில எந்த நகரங்களிலும் அவர்களை போன்ற உயரமான ஆஜானுபாகுவான உடல்வாகு கொண்ட மனிதர்களை அல்லாஹ் ஒருபோதும் படைக்கலன்னு அல்லாஹ் சொல்றான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இரமதாத்தில் இமாத் அல்லத்தி லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத். படைக்கலன்னு மட்டும் அல்லாஹ் கடந்த காலத்தை பத்தி சொல்லல. அல்லாஹ் இதுவரைக்கும் மா கலக்கங்கிற வார்த்தையை சொல்லல. லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத். லம் யுக்லக், அவர்களை போன்று படைக்கப்படக்கூடியவர்கள் யாருமே இல்லை. இனிமே அந்த மாதிரியான உடல் உயரமானவர்கள் பருமனானவர்கள் உலகத்தில் யாருமே அல்லாஹ் படைக்க போறதில்லை. அப்படி ஒரு உயரம், அப்படி ஒரு பருமன். அவர்களுடைய ஆற்றல், அவருடைய திறமை, அவருடைய சக்தி எந்த அளவிற்கு இருந்தது என்று சொன்னால் அல்லத்தி லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத் வ ஸமூத் அல்லதீன ஜாபு ஸக்ர பில் வாத் வ ஃபிர்அவுன தில் அவ்தாத். அல்லாஹ் தஆலா அதுக்கு அடுத்து சமூது கூட்டத்தார்களை சொல்றான், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை சொல்றான். இந்த ஆது கூட்டத்தார்களும் சமூது கூட்டத்தார்களும் மலைகளை குடைந்து என்ன செய்தார்கள்? வீடுகளை ஏற்படுத்தியிருந்தார்கள். சமூது கூட்டத்தார்கள் மலைகளை குடைந்து பெரும் பெரும் அரண்மனைகளை கட்டியிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான் தெரியுமா? அந்த மக்களுக்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா பலவிதமான கடமைகளை ஏவினான். நீ இதை செய், அதை செய், அதை செய், இதை செய்யின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்தான்? பல கடமைகளை சொல்லும் போது சுதந்திரமாக நடந்து திரிந்த அந்த மக்கள் இந்த கட்டுப்பாடுகளை விரும்பல. அது என்ன? எங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கிறது, நாங்க யார் தெரியுமா? இந்த உலகத்திலே நாங்கள் தான் ரொம்ப உயரமானவங்க, நாங்க ரொம்ப நாலேஜபிளான மனிதர்கள், நாங்க ரொம்ப அறிவார்ந்த மக்கள், நாங்க எதையுமே செய்வதற்கு துணிந்தவர்கள், திறமைசாலிகள் அப்படிலாம் என்ன செஞ்சாங்க? தம்பட்டம் அடித்துக் கொண்டார்கள். கடைசி அல்லாஹ் என்ன செய்தான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹாக்கா என்ற அத்தியாயத்திலே சொல்லும்போது அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்தான். 8 பகல் 7 இரவை கொண்டு அவர்களை சூறாவளி காற்றை அடிக்க செய்து அவர்களை அழித்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டான், அல் ஹாக்கத்து மல் ஹாக்கா வமா அத்ராக மல் ஹாக்கா கذبت ثمود وعاد بالقارعة فأما ثمود فأهلكوا بالطاغية وأما عاد فأهلكوا بريح صرصر عاتية سخرها عليهم 7 ليال 7 இரவுகள் وثمانية أيام 8 பகல்கள் சூறாவளி காற்று அவர்களை சுழற்றி சுழற்றி அடித்தது. அந்த சூறாவளி காற்றின் மூலமாக அவர்கள் 7 இரவுகளும் 8 பகலும் பயங்கரமாக சுழற்றி அடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டார்கள். அப்படி அழிக்கப்பட்ட அந்த மக்கள் பூமியிலே சரிந்து கிடந்த விஷயத்தை அல்லாஹ் பேசுகிற போது எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், அவர்கள் அடிமரம் வெட்டப்பட்ட பேரித்த மரங்களை போன்று சாய்ந்து கிடந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். ஒரு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேரித்த மரங்கள், இப்ப நம்ம ஊரை எடுத்துக்கிறங்க, பெரிய பெரிய தென்னை மரங்கள், தென்னந்தோப்புகள். கொஞ்ச நாளைக்கு முன்னால கஜா புயல் ஒன்று வந்து பாருங்க, அதுல அடிச்சிச்சு பாருங்க காத்து. இந்த அதிராம்பட்டினம் அது இந்த கடலோர பகுதியில், அந்த அதாவது நம்ம நாகப்பட்டினத்து பக்கம் இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதியில் ஒரு சைடா அடிச்சிச்சு. அந்த பக்கம் இருக்கக்கூடிய அநேகமான மக்களுடைய ஜீவனாம்சமே அந்த தென்னந்தோப்பினுடைய வருமானம் தான். அப்படி சாய்ந்து கிடத்தது போய் ஒரு சில நேரங்களில் போய் பார்க்கும்போது, அந்த புயலுக்கு பிறகு போய் பார்க்கும்போது உண்மையிலேயே அது இந்த மக்களை பற்றி அல்லாஹ் ஓவியப்படுத்தி சொல்கிறான். பத்தியலா எப்படி சொல்கிறான்? அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபீஹா சர்சரன் ஆத்தியா சக்கரஹா அலைஹிம் 7 லயாலின் வ 8 அய்யாமின் ஹுஸூமன் ஃபதரல் கௌம ஃபீஹா ஸர்ஆ கஅன்னஹும் அஅஜாஸு நக்லின் காவியா. கஅன்னஹும் அஅஜாஸு நக்லின் காவியா. அடிமரம் வெட்டப்பட்ட பேரித்த மரங்களை போன்று சாய்ந்து கிடந்தார்கள். அந்த மரங்கள் சாய்ந்து கிடத்த பார்க்கும்போது அல்லாஹ் சொன்ன ஓமானம் தான் ஞாபகம் வந்தது. இப்படித்தான் அந்த அல்லாஹ் தஆலா பேரித்த மரங்களை அடியில வெட்டி ஒருத்தன் நூற்றுக்கணக்கான மரத்தை அப்படி சாட்சி வச்சுதான் வச்சுக்கோங்க. நைட்டோட நைட்டா
காலையில் போய் பார்த்தா எப்படி கிடக்கும், அந்த மாதிரி அந்த மக்கள் கிடந்தார்கள். சில நேரங்களில் சில மனிதர்களுடைய இறப்பு அவர்கள் ஜனாசாவை போட்டு வைக்கும் போதே நமக்கு பிரமிப்பா இருக்கும். அப்பா என்ன உடம்பு, எப்படி இந்த மனுஷன் கல்லு மாதிரி இருந்த மனுஷன் இப்படி இறந்து போய் கிடக்கிறான். உலகத்தில் இருக்கும்போது அவன் ஆடாத ஆட்டம் இல்லை, அவன் செய்யாத செயல் இல்லை. அவ்வளவு தைரியம், அவ்வளவு துணிச்சல், அவ்வளவு பராக்கிரமசாலி, அவ்வளவு திறமை இருந்தும் கூட ஒரு கட்டத்தில் திடீரென்று ஒரு இறப்பு தழுவுகிறது. அவன் இறந்து போய் கிடக்கிறான். மூடப்பட்ட அந்த ஜனாசாவை பார்க்கும் எத்தனையோ மக்கள் மூக்கு மேல கை வச்சு பேசுறாங்க, என்ன உடம்பு, மரக்கட்ட மாதிரி கிடக்கிறான் மனுஷன், எப்படியா இந்த ஆளுக்கு சாவு வந்துச்சு கேட்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரியான உடல்வாகு மிகுந்தவர்கள், சுறுசுறுப்பானவர்கள், எனக்கு எதுவும் வராது என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னால நம்மளுடைய நாட்டில் ஒரு முதல்வர் இருந்தார். அவர் அதாவது தங்க பஸ்மம்லாம் சாப்பிடுவார். அவர் யமனை எட்டி உதைத்தவர்லாம் சொன்னாங்க அந்த காலத்தில். இந்த ஈமான் இல்லாத பேசுற நிரந்தர முதல்வர், யமனை எட்டி உதைக்கூடிய, இதெல்லாம் குஃப்ருடைய வார்த்தை. எவன் நிரந்தரமான? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் மாலிக்குல் முல்க். ஆனா நம்ம இஸ்லாமிய மக்களை இப்படி ஒரு வார்த்தையை சொல்றது எவ்வளவு பெரிய குஃப்ருடைய வார்த்தை அப்படிங்கிறத மறந்துட்டு என்ன செய்யறது? ஒருத்த மேல வச்சிருக்கக்கூடிய மரியாதையில நிரந்தர முதல்வர், அவருக்கு எதுவும் வராது, இனிமேல் தமிழகமே இப்படிதான் பேசுறது பாருங்க. ஒரு காலத்தில் அப்படிதான் சொன்னாங்க ஒரு முதல்வரை பார்த்து, அவர் யமனை பல தடவை எட்டி உதைச்சவர் சொல்லிட்டு. இறப்ப இந்த இதுல வரல, அமெரிக்காவில் இறந்து கொண்டு வந்தாங்க. இருக்குதா இல்லையா? அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம் சொன்னா, மனிதர்கள் தான். இறப்பு என்னைக்கு இருந்தாலும் யாருக்கும் வரதான் செய்யும். எவ்வளவு பராக்கிரமசாலிகளாக இருந்தார்கள் ஆது கூட்டத்தார்கள். அந்த ஆது கூட்டத்தார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்ததாக அல்லாஹ் சொல்றான். அந்த ஆது கூட்டத்தார்கள் சரிந்து விழுந்த பேரித்த மரங்களை போன்று இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஆனால் அவர்களை அல்லாஹ் அழித்தது வெறுமனை அழிக்கவில்லை. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹூத்ல அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உபதேசங்களையும் அந்த மக்கள் செய்த மாறுபாடுகளையும் சொல்லி காட்டி அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதனைகளை சொல்ற விஷயத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னாங்க தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் யார்? சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு தடவை நபி அவர்களுக்கு பக்கத்தில் நெருங்கி உட்கார்ந்து முகத்தை பார்த்துட்டு நபி அவர்களுடைய தாடியில சின்ன சின்ன லேசான வெள்ளை முடியெல்லாம் வந்திருக்கிறத பார்த்த உடனே, யார ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்கு நரைச்சிருச்சு, யார ரசூலுல்லாஹ் நர வந்துருச்சு அப்படின்னாங்க. சொல்றோம்ல, கண்ணங்கரேன்னு முடி இருந்துட்டு லேசா நரம் வந்துச்சு, அப்படி ஒரு ரெண்டு முடி வந்த உடனே நம்ம சொல்லுவோம், உங்களுக்கு நரம் வந்துருச்சே, வயசாரிச்சே அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னை ஷய்யபத்னி ஹூத், சூரா ஹூத் என்னை நரைக்க வைத்து விட்டது. ஷய்யபத்னி ஹூத் வ சூரத்துல் வாக்கியா வ சூரத்துத் தக்வீர் வ சூரத்துல் இன்ஃபிதார், என்னுடைய முடிகளை சூரத்துல் வாக்கியாவும் சூரத்துல் ஹூதும் சூரத்துல் இன்ஃபிதாரும் சூரத்துல் தக்வீர் இத ஷம்சு குவ்விரத்தும் என்னை நரைக்க வைத்து விட்டன என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமையை பற்றி விலாவாரியான செய்திகள், மனிதன் செய்த அட்டகாசங்கள், அவனுக்கு நிகழ்ந்த பயங்கரமான தண்டனைகளை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை நான் பார்த்தேன். அது என்னுடைய முடிகளையே நரைக்க வைத்து விட்டன என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அளவுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் யார்? ஹூத் அலைஹிஸ்ஸலாம். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள் ஆது கூட்டத்தார். அதுக்கு பின்னால வந்த அதே மாதிரியான உடல் பருமனான பயங்கரமான திறமை வாய்ந்தவர்கள் தான் சமூது கூட்டத்தார். அல்லாஹ் இங்கே சொல்றான்ல, அடுத்த வசனத்தில் சொல்றான்ல, அல்லாஹ் ஒரு கூட்டத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் இருக்கக்கூடிய வசதி படைத்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சில கட்டுப்பாடுகளையும் கடமைகளையும் கொடுப்பான். அவனுடைய சொகுசு வாழ்க்கை அதை செய்ய துணியாது. சொகுசா வாழ்ந்து பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு காலங்காலமாக குர்பானி கொடுக்கணும்னு சொன்னதுனால ஏதோ நல்லதோ கெட்டதோ நினைக்கிறோமோ நினைக்கலையோ எப்படியாவது பெருமைக்காக வேண்டியாவது ஒரு 4 ஆடை வாங்கி அறுத்துறோம்னு சொல்லிட்டு அறுத்துருவோம். ஏன்னு சொன்னால் இல்லைங்கன்னு கேவலமாக இருப்பாங்க. வாப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தது மகன் வந்ததுக்கு பின்னால் நிறுத்திக்கிட்டா இருப்பான்னு சொல்லுவாங்கிறதுக்காக வேண்டி இவங்க கடன் வாங்கியாவது என்ன செய்வாங்க? குர்பானி கொடுத்துருவாங்க. ஜக்காத்தும் அப்படித்தான், சதக்காவும் அப்படித்தான். ஆனால் நம்ம இப்போதான் புதுசாக ஒரு சமுதாயமாக இருக்கிறோம், எல்லாம் வசதி படைச்சவங்களா இருக்கிறோம். புதுசாக ஒரு இறை தூதர் வந்தார். வந்து நம்மளை பார்த்து சொன்னாங்க, இந்த ஜக்காத்து நீங்கள் ஒரு அதாவது 2.5% ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க வச்சுக்கோங்களேன். மனசு வருமா நமக்கு?
திடீரென்றால் போல ஒருத்தர் வந்து இதுவரைக்கும் எந்த கடமையுமே இல்லைன்ற நிலைமையில திடீர்னாமல் நீங்க ஜக்காத்து கொடுக்கணும்னா முடியுமா நம்மளால? அதான் அல்லாஹ் சொல்றான், வசதி படைத்தவர்களுக்கு அல்லாஹ் சில கடமைகளை கொடுப்பான். அந்த கடமைகளை அவங்க செய்ய மாட்டாங்க, அதை புறக்கணிப்பாங்க. அதனால அவர்களுக்கு அந்த அழிவு என்ன செஞ்சிடும்? அல்லாஹ்வுடைய வேதனை தகுதியாயிரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அத மாதிரிதான் சமூக கூட்டத்தார்கள் தான் பத்தியா, அந்த கூட்டத்து மக்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒட்டகத்தை என்ன செய்தான்? சோதனை அனுப்பலாம். ஒட்டகத்தை சோதனை அனுப்பலாம். அந்த ஒட்டகம் அவர்களுடைய ஒரு அற்புதமான ஒட்டகமாக இருந்தது. அந்த மக்களை கேட்டு வாங்கின ஒட்டகம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், சாலிஹ், நம்ம ஊர்ல ஒட்டகம் ரொம்ப ஃபேமஸ் தானே, ரொம்ப செல்வம் மிகுந்த ஒரு வாகனம் தானே, அந்த வாகனத்தை மலை உச்சியிலிருந்து இறைவனிடமிருந்து கொண்டு வர செஞ்சு எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் வெளிப்பட வைக்கணும். அது மாதிரி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? ஒரு சினை பிடித்த ஒட்டகத்தை வெளியாக்குனாங்க. அது குட்டி போட்டு கடைசி அந்த ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு அவங்களால முடியல. அந்த ஊர்ல அவங்க தண்ணி இறைக்கிற அந்த கிணத்துல இருந்து உறிஞ்சி எல்லாத்தையும் குடிச்சிடும். ஒரு நாள் ஒட்டகம் தண்ணி குடிக்கணும், இன்னொரு நாள் நீ தண்ணி அள்ளணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கட்டளை போட்டான். அது அவங்களால ஏத்துக்கிற முடியல. பெரிய சோதனையா போச்சு. கடைசியில் என்ன செஞ்சான்? ஒரு பெரிய பணக்காரன், அநியாயக்காரன் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் உழைத்த ஒட்டகத்தை நரம்பை துண்டித்து அதை கொலை செய்தான். அதனால் அந்த மக்கள் அனைவரும் அழிக்கப்பட்டார். அல்லாஹ் தஆலா போட்ட அந்த சோதனை, அல்லாஹ் போட்ட கட்டளை, கடமை, கட்டுப்பாடு, இது அவர்கள் மீறியதின் காரணத்தினால் அவர்களுக்கு வேதனை என்னாகிவிட்டது? உருவாகிவிட்டது. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், வமா குன்னா முஅذிபீன ஹத்தா நபஅஸ ரசூலா வைதா அரத்னா அன் நுஹ்லிக கரியத்தன் அமர்னா முத்ரஃபீஹா ஃபஃபஸகு ஃபீஹா ஃபஹக்க அலைஹல் கௌலு ஃபதம்மர்னாஹா தத்மீரா. ஒரு கூட்டத்தாரை நாம் அழிக்க வேண்டும் என்று நாடினால் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில கடமைகளை கொடுப்பான். அதற்கு அவர்கள் மாறு செய்வார்கள், அவர்களின் மீது வேதனை விதியாகிவிடும். எனவே அல்லாஹ் பழிக்கப்பட்டவர்கள் அவர்களை அழித்து விடுவான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே உலகத்திலே நபிமார்கள் அனுப்பப்படாமல் எந்த மக்களும் அழிக்கப்படவில்லை. அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் கிப்தி மக்களை, ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை. ஆனால் மாறு செய்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கூட்டத்தாரையும் அழிக்க துணிந்தார்கள், அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய எச்சரிக்கை இல்லாமல் அந்த மக்கள் அழிக்கப்படலை. மூசா அலைஹிஸ்ஸலாம் எச்சரிக்கை செய்து மாறு செய்ததின் காரணத்தினால் தான் அழிக்கப்பட்டார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய செயல் மிக மோசமான அருவருக்கத்தக்க ஒரு காரியம். அந்த காரியத்தை அந்த நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து என்ன செய்தார்கள்? தடை செய்தார்கள், எதிர்த்து பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீட்டுக்கு வந்த விருந்தாளியே அவர்களை மிக மோசமாக நடந்து கொள்ள துணிந்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் கெஞ்சிற வாசகத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்னுடைய அழகான மகள்கள் இருக்கிறாங்க, அதை கல்யாணம் பண்ணிட்டு ஹலாலா கேட்கிறீங்க, என் வீட்டுக்கு வந்த வாலிபர்களுக்கு அவமானத்தை உருவாக்கி விடாதீர்கள், கேவலத்தை உருவாக்கி விடாதீர்கள் என்று சொல்லி எவ்வளவு கெஞ்சுகிறார்கள். ஆனால் அந்த மக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? லூத், உன்னுடைய மகள்கள் யாருக்கு வேண்டும்? உன் வீட்டுக்கு வந்த அழகான வாலிபர்கள் தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான்? அந்த அனுப்பப்பட்ட அழகிய வாலிபர்கள் யார் தெரியுமா? மலக்குமார்களாக அல்லாஹ் அனுப்பினான். அவர்கள் அழகான வாலிபர்களுடைய உருவத்தில் வந்தாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாத்தை தனியாக கூப்பிட்டு சொன்னாங்க, இன்னைக்கு இரவு உங்களோடு வாழ்க்கை நடத்தியும் கூட உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்த உங்களுடைய மனைவி இருக்கிறாரே, அவரை மட்டும் ஊரை விட்டு கூட்டிட்டு போயிடாரு, மற்ற எல்லா மூமின்களையும் கூட்டிக்கிட்டு நீங்க ஊரை விட்டு வெளியாகும், இந்த ஊரை அழிக்க போறோம் நல்லா சொன்னாங்க. அதே மாதிரி லூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊரை விட்டு காலி பண்ணி போனாங்க. அந்த பூமியை அப்படியே தோண்டி எடுத்து அல்லாஹ் முதல் வானம் வரைக்கும் உயர்த்தி அப்படியே தூக்கி கவுத்தினான். அப்படி கவிழ்த்தப்பட்ட இடம்தான் இன்னைக்கு என்னது, அதாவது டெத் சி என்று சொல்கிறோம் பாருங்க. இன்னைக்கு டெத் சி, சாவு கடல் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. அதாவது பலஸ்தீனிலும் ஜோர்டானிலும் கலந்து ஓடுது. டெத் சிக்கு ஒரு தனி நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். டெத் சி என்று சொன்னால் அது ஒரு சாவு கடல். ஆனாலும் அது கடல்ங்கிற பேர் இருந்தாலும் அந்த கடல் அது கடலே கிடையாது. அது பள்ளமாக்கப்பட்ட ஒரு இடத்தில் தேங்கிய தண்ணீர். மற்ற கடல் தண்ணீருக்கும் மற்ற தண்ணீருக்கும் இருக்கக்கூடிய இலகு தன்மை அதில் இருக்காது.
மற்ற தண்ணீரிலே நாம் சென்று மிதந்தால் மூழ்கி விடுவோம். ஆனால் டெத் சீல போய் நம்ம மிதந்தா கட்ட மாதிரி மிதக்கலாம். நம்ம பார்க்கலாம், டெத் சீக்கு வந்து டூரிஸ்டா போகக்கூடியவங்க அந்த கடல்ல இப்படி படுத்துக்கிட்டே பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறத பார்க்கலாம். ஆனா அது வேதனை செய்யப்பட்ட இடம். இன்னைக்கு இது டூரிஸ்ட் பிளேஸா போயிருச்சு. இன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தில் ஒரு சமூக மக்கள் அழிக்கப்பட்டார்களோ அங்கே நீங்க என்ன செய்யுங்க, கடக்க நினைத்தால் அழுது கொண்டே கடந்து செல்லுங்கள் என்று சொல்லி சமூக கூட்டத்தார் அழிக்கப்பட்ட இடத்தை கடக்கும் போது நபி அவர்கள் தலையிலே துணியை போட்டுக்கொண்டு அழுது கொண்டே கடந்தார்கள். ஹதீஸ்ல வருது. ஆனா இன்னைக்கு யூதர்களுடைய சூழ்ச்சி என்னாச்சு தெரியுமா? டெத் சீய மருத்துவமாக்கிட்டாங்க. உலகத்துல ரொம்ப காஸ்ட்லியான இடங்கள்ல டெத் சீ, அதாவது மெடிசன், டெத் சீனுடைய மெடிசன் கிடைக்கிறான். அதனாலே என்ன செய்யறாங்க தெரியுமா? இதுல போனவங்க நிறைய பேர் இருப்பீங்க. டெத் சீ உள்ள போய் அதுல இருக்கக்கூடிய சேத்தை எல்லாம் எடுத்து மேல தடவிட்டு வெளியில வந்து ஒரு பைப் வச்சிருப்பாங்க, அதுல போய் குளிப்பாங்க. அது அந்த தோல் நோய் எதுவுமே வராதான். அந்த மண்ணை எடுத்து நிறைய மெடிசன் தயாரிக்கிறாங்க, தோல் நோய் வராது அப்படின்னு. ஆனால் அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தாரனுடைய அந்த பூமி அப்படியே பெயர்த்து எடுக்கப்பட்டு தஃசீர்ல எழுதுறாங்க, அந்த மக்கள் வாழ்ந்த அந்த பூமியை உயர்த்தி பிடித்த போது, முதல் வானம் வரைக்கும் பெயர்த்த போது, அதை உயர்த்தி பிடித்த போது அந்த பூமியிலே சேவல் கூவுவதை முதல் வானத்தில் உள்ளவங்க கேட்டாங்க. அந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டது. தூக்கி அப்படியே குப்பரை அடிச்சு அல்லாஹ் என்ன செஞ்சான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புரட்டி எடுத்தான் அந்த பூமியை. அப்படி அழிக்கப்பட்டது வந்து சும்மா திடீரென்று ஏற்படவில்லை. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தையும் பணயம் வைத்து என்ன செய்தார்கள்? போராடினார்கள். அவர்களுக்காக பிரச்சாரம் செய்தார்கள், எச்சரிக்கை செய்தார்கள். அந்த எச்சரிக்கை அவர்கள் மழுப்பின, அதாவது என்ன செஞ்சாங்க? துச்சமாக மதித்தார்கள், எடுத்தறிந்து பேசினார்கள். அல்லாஹ் அவர்களை அழித்தொழித்தான். இப்படி உலகத்தில் அழிக்கப்பட்ட எந்த மக்களுடைய சமுதாயத்தை வேணாலும் பாருங்க, அந்த ரசூல்மார்கள் அந்த மக்களுக்காக வேண்டி அவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தியிருப்பார்கள், அவ்வளவு பிரச்சாரம் செய்திருப்பார்கள். தங்களுடைய நிம்மதியெல்லாம் இழந்திருப்பார்கள், தங்களுடைய குடும்பத்தையே பணம் வைத்திருப்பார்கள், அதற்காக பெரும் இழப்புகளை இழந்திருப்பார்கள். இப்படி அழிக்கப்பட்ட சமூக மக்கள் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பொருளாதாரத்துல, வியாபாரத்துல, கொடுக்கல் வாங்கல கலப்படம் செய்த வியாபாரிகள் யாரு காலம்? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள். வலா தன்குசுல் மிக்யால வல் மீசான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? உங்களுடைய அளவையிலும் நிர்ணயிலும் குறைவு செய்யாதீர்கள், குறைத்து அளக்காதீர்கள், நிற்காதீர்கள், அளவையில் மோசடி செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னார். கேட்கல, கல்லால் அடித்துக் கொல்லப்பட்டார்கள் அந்த சமூக மக்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகத்திற்கு பிறகுதான் அந்த மக்கள் அழிக்கப்பட்டார்கள். இவ்வாறு உலகத்திலே ஒரு சமூகம் அழிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கான எச்சரிக்கையாளர்கள் முன்னால் வந்து எச்சரிக்கையாமல் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? யாரையும் அழிக்கவில்லை. இதன் மூலம் அல்லாஹ் என்ன சொல்ல வரான் தெரியுமா? அல்லாஹ் நிச்சயமாக நியாயமானவன், யாருக்கும் அநியாயம் செய்யாதவன். அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் ஒரு தண்டனையை கொடுக்கிறான்னு சொன்னா அவனுக்கு எச்சரிக்கை பண்ணாம தண்டனை கொடுக்கல என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வமா குன்னா முஅذிபீன ஹத்தா நபஅஸ ரசூலா, நாம் ஒரு சமூக மக்களுக்கு ரசூல்மார்களை அனுப்பாமல் அந்த சமூக மக்களை நாம் ஒருபோதும் வேதனை செய்யவில்லை என்பதாக அல்லாஹ் சொல்லி அடுத்த வசனத்தை சொல்லும்போது, வைதா அரதுனா அன்னுஹ்லிக கரியத்தன் அம்ருனா முத்ர ஃபீஹா ஃபஃபஸகு ஃபீஹா ஃபஹக்க அலைஹல் கௌலு ஃபதம்மர்னாஹா தத்மீரா. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு கூட்டத்தாரை, ஒரு ஊரை அழிக்க அல்லாஹ் நாடினால் அதிலே இருக்கக்கூடிய வசதி படைத்தவர்களுக்கு கட்டுப்பாடுகளையும் கடமைகளையும் அல்லாஹ் தஆலா விதியாக்குவான். அதுக்கு அவர்கள் மாறு செய்வார்கள், பாவம் செய்வார்கள், அவர்கள் மீது தண்டனை விதியாகிவிடும். அல்லாஹ் அவர்களை இழிவடைந்தவர்களாக வேதனை செய்வான் என்று அல்லாஹ் சொல்றான். காரூன் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சொந்தக்காரர். யாரு? காரூன் என்பவர் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உறவுக்காரர். வசதி, அவ்வளவு வசதி, பெரும் பெரும் தங்க குவியல்கள், அதை பாதுகாத்து வைப்பதற்கு ஒரு பெரிய அறை. அந்த அறையினுடைய பூட்டையே, பூட்டுக்குரிய சாவியை ஒரு பெரிய கூட்டம் சுமந்து செல்வார்கள். அவ்வளவு பெரிய சாவி. அந்த காரூன்ட்ட போய் சொன்னாங்க, ஜக்காத்து கொடுப்பாருக்கு, வலா தபுகில் ஃபஸாத ஃபில் அர்த், நீ பூமியில குழப்பம் செய்யாத, வஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு எவ்வளவு நல்ல உபகாரம் செஞ்சிருக்கிறான், அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு நீ உபகாரம் செய் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் பேச போய் தானே இப்படிலாம் செய்யறாரு. அவரை பேச விடாம கேவலப்படுத்தும் அப்படின்னு நினைச்சு, அவன்கிட்ட தான் பணம் இருக்குல்ல, பணம் இருந்தால் தான் எதை வேணாலும் செய்ய துணிஞ்சிருவாங்கல்ல. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? ஒரு பெண்ணை ஏற்பாடு செஞ்சான். மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்திரிச்சு ஜக்காத்தை பற்றியும் மற்ற விஷயங்களை பற்றியும் கூட்டத்துக்கு மத்தியில் பேசும்போது, நீ எந்திரிச்சு, அதாவது மூசா நீ என்கிட்ட எவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்ட, நீயா பேசுற அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு திட்டமிட்டு என்ன செஞ்சான்? ஏற்பாடு பண்ணான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்க. ஹாரூன் சொன்னான், மூசா நீங்க பேசுறதுக்கே தகுதி இல்லாதவர், இந்த பெண்ணிட்ட நீங்க தவறா நடந்திருக்கீங்க, மோசமான ஒரு காரியத்தை சொல்லி இந்த பெண்ணிடத்தில் அப்படி நடந்திருக்கீங்க அப்படின்னா. நானா அந்த பெண்ணை எந்திரிக்க சொன்னான், எந்திரி, நான் அப்படி உங்கள்கிட்ட நடந்துக்கிட்டேன்னா கேட்டான். அவள் முழிச்சா. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, ஒரு பெரிய இறை தூதர். அந்த இறை தூதருடைய பார்வையிலே ஒரு ஈர்ப்பு இருக்கும், ஒரு மெஞ்ஞானம் இருக்கும், ஒரு தெய்வீக தன்மை இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்த பார்வையில அந்த பெண் அப்படியே திடுக்கிட்டு போனார், நடுநடுங்கி போனார். அவள் சொன்னாள், கதறி அழுதவளாக சொன்னார், மூசா என்னை மன்னிச்சிருங்க, நான் அப்படி ஒரு காரியத்தை செய்ய துணியல, இவன் தான் காசு கொடுத்து என்னை செய்ய சொன்னான். இந்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சான். மூசா அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொன்னா நீயே என்ன வேண்டாலும் செய்யணும் அல்லாஹ் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பூமியே இந்த கார்முனையும் அவனுடைய செல்வங்களையும் நீ உள்வாங்கிக் கொள். எப்படி உத்தரவு போடுறாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவு கிணங்க அந்த பூமி அவர்களை சொறி வாங்கிக் கொண்டு ஃபகஸப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்த் ஃபமா கான லஹு மின் ஃபியத்தின் யன்சுருனஹு. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவனும் அவனுடைய செல்வங்களும் பூமிக்குள் புதையுண்டு போனார்கள், அவனோடு இருந்த சக்தி வாய்ந்த கூட்டத்தார்களை அவருக்கு உதவி செய்ய முடியவில்லை. ஃபமா கான லஹு மின் ஃபியத்தின் யன்சுருனஹு மின் தூனில்லாஹ். அவனுக்கு உதவி செய்யணும்னா அல்லாஹ் தான் வரும், அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான் என்ன அல்லாஹ் சொன்னான். பணக்காரனா இருக்கிறவன் அவனுக்கு ஒரு கட்டுப்பாடு வந்த உடனே அதை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி, அந்த காசு பணத்தை பாதுகாத்துக்கிறதுக்காக வேண்டி எந்த எல்லைக்கு போறான் பாருங்க. ஒரு நபியையே குற்றம் சுமத்தக்கூடிய அளவுக்கு கேவலமான ஒரு மனநிலைக்கு போறான். அதான் இன்னைக்கு நடக்குது கண்ணியமானவர்களே. ஆக ஒரு சமூகத்தையோ ஒரு தனி மனிதனையோ அல்லாஹ் அழிக்க நினைக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு எச்சரிக்கை செய்யாமல் அல்லாஹ் அழிக்க மாட்டான். அது அநியாயம்ங்கிறது அல்லாஹ்வுடைய நியதி. அப்படி உபதேசம் செய்து அவன் கேட்கலங்கிற பட்சத்துல தான் அவனை நான் அழிப்பேன் என்பதாக அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருகிறான். இங்க நாம பெற வேண்டிய படிப்பு என்ன தெரியுமா? நமக்கு முன்பாக குர்ஆன் இருக்கிறது, நமக்கு முன்பாக நபியின் போதனை இருக்கிறது, நபியினுடைய வாழ்க்கை இருக்கிறது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்ன மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வந்தாங்களா? வந்தவங்க இன்னைக்கு அவங்களுடைய போதனை இருக்கா இல்லையா? நம்மள்ட்ட வந்து சொன்ன மாதிரி தான் சொல்லக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நபியினுடைய சொல்ல எடுத்து சொல்லக்கூடிய மக்கள் இன்னைக்கு வரைக்கும் நபி அவர்கள் நேரடியாக இருந்து பேசுவதை போல அவருடைய விஷயங்கள் நமக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்குது. இதுக்கு மேல இதுக்கு மாறு செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, அல்லாஹ் பொறுப்பாளிகள், அதற்குரிய தண்டனை நமக்கு உருவாகிவிடும் என்பதுதான் இந்த குர்ஆனுடைய வசனம் சொல்லக்கூடிய பாடமாகும். எனவே அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் மாறுபாடு செய்கிற போது அல்லாஹ்வுடைய திருத்தூதர் இதை பற்றி என்ன சொன்னார்கள் என்ற விஷயத்தை கவனத்திலே கொண்டு செயல்பட வேண்டும். அப்படி மாறு செய்யும் பட்சத்தில் அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான், அதற்குரிய தண்டனையிலும் நம்மால் தப்பிக்கவே முடியாது என்ற ஒரு உணர்வை நாம் நம்முடைய மனதுக்குள்ளே படிப்பினையாக பெற வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட சிறந்த படிப்பினையை நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.